9 நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணி நேற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. மாநகராட்சி அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்? மாநகராட்சி சார்பாக அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் கேட்டிருக்கோம். மாநகராட்சி சார்பாக என்னென்ன சாத்தியக்கூறுகள் பண்ண முடியும் அப்படின்றதும் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் முதல் வைக்கக்கூடிய கோரிக்கை அவங்களோட பணி பாதுகாப்பு வேணும் அப்படின்றது தான் முதல் கோரிக்கையாக இருந்தது. அந்த பணி பாதுகாப்பு முற்றிலுமா மாநகராட்சி சார்பாக நாங்கள் அளிக்கிறோம் அப்படின்றத தெரிவித்திருக்கோம். கலந்துரையாடி இருக்கோம். மீண்டும் இன்னைக்கு அவங்களுக்கு பேசுவதாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 2 பேருக்குமே பாசிட்டிவான ஒரு முடிவு தான் எடுக்கப்படும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறேன். இல்லை, இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் யாரையுமே பணியிலிருந்து நீக்கப்படவில்லை. பணி முற்றிலுமாக வழங்கப்படும் அப்படின்றத தான் தெரிவித்திருக்கிறோம். இன்றைக்கு கூட அவர்கள் மீண்டும் இந்த பணியில் சேர்வார்கள்ன்றதுக்காக அந்த பணியில் வேற யாரையும் ரீப்ளேஸ் பண்ணவோ இல்லை. அந்த வேகன்சி அப்படியே இன்னும் வேகண்டாக தான் வச்சிருக்கோம். சாலையோர இல்லை, அப்படி அடைச்சி உடைக்க யாருமே பண்ண மாட்டாங்க. சாலை ஓரத்தில் இப்போ வெண்டிங் நான் வெண்டிங் ஜோன்ஸ்ன்னு 2 வகையில் பிரிச்சிருக்கோம். அதே போல் வெண்டிங் கமிட்டியும் இருக்குது. அவர்கள் எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் அவங்களும் தெரிவிக்கலாம். அதே போல் லைசன்ஸ்டோடு தான் கடை வைக்குமாறு மீண்டும் மீண்டும் மாநகராட்சி சார்பாக நம்ம தெரிவிக்கிறோம். நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவாங்க. அதே போல் பிளாட்ஃபார்மில் பொதுமக்களுக்கு இடையூறு வர அளவுக்கு கடைகள் போடப்பட வேண்டான்றது தெரிவித்துக்கிறோம். அது நாங்கள் செக் பண்ணுறோம் இங்கே என்ன இஷ்யூ ஆயிருக்குன்றது. இல்லை, இப்போ நம்ம தனியார் மூலியமா ஒரு சில பகுதிகள் தூய்மை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலையில் கூட மரியாதைக்குரிய ஆர்டிசி அவர்களும் கேட்ட பொழுது இப்போ ஒரு அளவுக்கு கிளியர் பண்ணிட்டு வரோன்றதை தான் தெரிவித்திருக்காங்க. வரக்கூடிய ஒரு நாளில் முற்றிலுமாக பழைய நிலைக்கு திரும்பும்ன்றது தெரிவித்துக்கிறேன்.